இந்த வைணவ ஆகம விதி என்ன சொல்லுது? இறைவனை வழிபடுவதற்கு முன்பாக நீ இவரை வழிபட்டுத்தான் பெருமாளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆகமம் சொல்லுது. அதே போல எந்த ஒரு கோயிலையும் குடமுழுக்கு செய்யும் போதும் இவர் வந்தா வட்டமிட்டால் தான் அந்த காரியம் முழுமை அடையுது, அல்லனா முடிஞ்சிருச்சு அப்படிங்கறது அங்க வந்து சொல்லுதுங்க. அப்ப அந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யும்போது சிறப்பா இருக்கும். பொதுவாகவே ஜோதிடத்துல சர்ப்பதோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் என்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அப்ப இந்த தோஷம் நீங்குவதற்கு, வியாதிகள் குறைவதற்கு, 6ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானம், அந்த வியாதிகள் குறைவதற்கு, ஏன்னா 2க்கு 5ஆம் இடங்கிறது அந்த தன்மையில வரக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த 6ஆம் இடம்ங்கிறதும் அந்த வியாதியை குறைக்கக்கூடியது, மரண பயத்தை குறைக்கக்கூடியது, இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா 5ஆம் இடங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தை குறிக்கக்கூடியது, லக்னம்ங்கிறது ஜாதகரை குறிக்கும். அதே சமயத்தில் 7ங்கிறது திருமணம், தன்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், தான் செய்யக்கூடிய தொழில் நிலை, தன்னுடைய கூட்டு தொழில், இது எல்லாமே அது உள்ள நம்மளோடு பழகக்கூடிய நண்பர்கள், நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஏழை குறிக்கக்கூடியவர்கள். ஆக இந்த இடத்துல அந்த காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு என்பது சிம்ம ராசி. அங்கு சூரியன் வந்து ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா சூரியனுடைய கதிரலை இல்லைன்னா உயிரணுக்கள் வளராது. ஒரு தொடர்ந்து மழையாவே இருந்த நம்மளால இருக்க முடியுமா? எப்படா வெயில் வரும் காத்திருப்போம். அது போலதான் இது. ஆக இந்த இடத்துல அந்த கருட பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு என்று சொல்லி அந்த வைணவ ஆகம விதி வாழ்க்கையின் விதியை மாற்றுவதற்கு அதுவே வழி என்று சொல்லி இருக்கிறது. ஓம் தத்புருஷாய வித்மகே சொர்ணபச்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயா என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஆக கருட வழிபாடு செய்து வாழ்வில் மேல்மையடைய நல்வாழ்த்துக்கள்.